தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுவாராக. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதிருங்கள். ஆம் தேவ பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிற வார்த்தையாவது, அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். யாருக்கு பங்காளி ஆகக்கூடாது? கீழ்ப்படியாத மனிதர்கள். எத்தனை தரமோ தேவனுடைய வார்த்தையை கேட்டோம், விசுவாசத்திற்குள்ளே கடந்து வந்தோம், தேவனை விட்டு விலகி நிற்கிறதான ஒரு கூட்டம், தேவனுக்கு பிரியமல்லாத நலமல்லாத வழியில் நடக்கிற ஒரு கூட்டம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவர்களுக்கு நீ பங்காளிகளாய் இராதிருப்பாயாக. அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட மனுஷர்களோடு கூட போய் நின்றுவோம், இப்படிப்பட்ட மனிதர்களோடு கூடயே நம்முடைய பங்கை வைத்துக் கொள்ளுவோம். வார்த்தை சொல்லுகிறது, தேவனே நீரே என் பங்கு, நீரே என் பங்கு. நம்முடைய வாழ்க்கையின் பங்கு தேவன் ஒருவர் மாத்திரமே. மற்ற கர்த்தருக்கு நலமல்லாத வழியில் நடக்கிறவர்களோடு கூட நம்முடைய பங்கில் நாம் கலந்து கொள்ளாது இருக்கத்தக்கதாக வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் அந்நிய நுகத்தோடு கூட விசுவாசி என்ன பண்ணக்கூடாதுன்னா பிணைக்கப்படக்கூடாது. அந்நிய நுகத்தை நீ எடுத்து சுமந்துடக்கூடாது, அதற்கு பங்காக நீ மாற்றப்படக்கூடாது. அது உன்னை விழத்தள்ளும், உன்னை எழுந்திருக்க கூடாதபடிக்கு அமிழ்த்தி போடும், தேவனை விட்டு உன்னை விலக பண்ணும். பாருங்க, நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லுவோம்? உன் ஃப்ரெண்ட்ஸு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானா? உன் கூட இருக்கிறவங்க நல்லவங்க தானா? நல்ல பாதையில் இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்களா? ஸ்கூலில் சொல்லி அனுப்புவோம்ல பிள்ளைகள்கிட்ட. வீட்டிலேருந்து போகும்போது நல்லா படிக்கிற பசங்களோடு கூட உட்காருப்பா. காரணம் என்ன? அப்பாவது என் பிள்ளை நல்லா என்ன செய்யும்? படிக்கும். நல்ல பசங்களோடு இருந்தால் நல்ல பழக்கங்களை கற்றுக்கொள்ளும். வசனம் சொல்லுது, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளிலே கீழ்ப்படியாத பிள்ளைகளோடு கூட, தேவனை அற்ற நபர்களோடு கூட நீ பங்காளியாய் இருக்காத. அதை உன்னை தவறான பாதைக்கும் விசுவாசத்தை விட்டு விலகச் செய்வதற்கு ஏதுவாகவும் தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடியதாகவும் அது மாற்றி போகும். நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. அது வரைக்கும் வராதவன் நீ ஆண்டவரை தேட ஆரம்பிக்கும் போது தேடி வருவான். அது வரைக்கும் உன்கிட்ட பேசாதவன் நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சோடனே பேச வருவான். வரானா என்ன அப்படின்னு கேளுங்க, அதோட நிறுத்தி கொள்ளுங்க. அதற்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைத்து அவனோடு கூட பங்காளி ஆகாம இரு. பார்ட்னர் ஆயிராத. அவன் செய்கிற தவறுக்கு நீ பார்ட்னர் ஆயிராத. அவன் செய்கிற பொல்லாப்புக்கு நீ பார்ட்னர் ஆயிராத. துன்மார்க்கத்துக்கு நீ பார்ட்னர் ஆயிராத. நீ பங்காளி ஆகாமல் தேவனுக்கேற்ற பங்கை பிடித்து கொண்டு கர்த்தரே என் பங்கு என்று சொல்லி அவருடைய சுதந்திரத்தில் நிலைத்திருக்க தேவன் உனக்கு கிருபை செய்வாராக. கூடுமானால் அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்த நீங்க பாருங்க. தேவனுடைய பங்குக்கு நேராய் அவனை இழுக்க பாருங்க. மற்றபடி உங்களுடைய பங்கு தேவனாய் இருக்கட்டும், அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலக மனுஷருக்கு, உலகத்தோடு இருக்கிறவர்களுக்கு பங்காளிகளாய் இராதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள, பரிசுத்தத்தின் பாதையில் நடக்க, தேவன் வைத்திருக்கிறதான பாதையில் செம்மையாய் காணப்பட உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, உங்களுடைய பங்கு தேவனாய் இருக்கட்டும். உலகத்தோடு, உலகத்தில் இருக்கிற மனிதர்களோடு கூட, கர்த்தருக்கு பிரியமில்லாத நபர்களோடு கூட பங்காளி ஆகாதிருங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதி உயர்த்துவாராக. God bless you. God bless you.